அதனால நம்ம ஒரு பாதுகாப்பு தலைப்பு, இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்து பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். பாதுகாப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாதுகாப்பு என்றால் என்ன? பொதுவா எதுக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டு வைப்போம்? வெளியே போனா வீட்டுக்கு பாதுகாப்பு, வீட்டுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லும் போது ஒரு பிரீமியம், ஒரு ப்ரொடெக்ஷன், எப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போல நம்ம சொல்லலாம். இன்சூரன்ஸ் பாலிசி எதுக்கு போடுவாங்க? ஒரு நமக்கு ஒரு ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷன், அதாவது பண பாதுகாப்பு, அடிப்பட்டமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு காரியத்துக்காக இன்சூரன்ஸ். அதே போல வீட்டுக்கு இன்சூரன்ஸ் போடுவோம், காடிக்கு இன்சூரன்ஸ் போடுவோம். பணத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? பாதுகாப்பு, பணம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எங்க வைப்போம்? பேங்க்ல வைப்போம். வீட்டு பாத்திரங்கள், இந்த முக்கியமான டாக்குமெண்ட்லாம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன செய்வோம்? பேங்க்ல வைப்போம், இல்ல லாக்கர்ல வைப்போம். ஒரு பத்திரமான தரமான ஒரு லாக்கர்ல வைப்போமா, இல்ல சும்மா காத்து அடிச்சா பறந்து போற மாதிரி ஒரு தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு லாக்கருக்குள்ள வைப்போமா? நல்லா சேஃப்டியா இருக்கிற ஒரு பத்திரம் பூட்டு போட்டு வைக்கிற மாதிரி ஒரு லாக்கருக்குள்ள வச்சு இப்படியாக நம்ம என்ன செய்வோம்? பாதுகாப்போம். ஆமா தானே? உங்க ஸ்கூல் பேக் எப்படி நீங்க பாதுகாப்பீங்க? ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே வீட்டு வாசல் வச்சுட்டு போயிருவீங்களா? இல்ல, ஏன்? இல்லைன்னா பாப்பா புக்கெல்லாம் எடுத்து கிழிக்கிறோம், கிழிச்சிரும், ரெண்டுமே செஞ்சிடும். அதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? அந்த பேக் என்ன செய்வீங்க? எடுத்துட்டு போய் ரூம்ல எங்க வைப்பீங்க? பத்திரமான இடத்துல, அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வைப்போம். ஆமா தானே? இப்படி இந்த நாள்ல பாதுகாப்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். பேக்கை நம்ம பாதுகாத்துடலாம், வீட்டுல காடியை பாதுகாத்துடலாம், மோட்டரை பாதுகாக்கலாம், வீட்டை கூட பாதுகாத்துடலாம். நம்ம வாழ்க்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும்? நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம பாதுகாக்க போறோம்? இப்போ பேக்கை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஒரு இடம், வீட்டுல ரூம்ல போயிட்டு ஒரு அலமாரி வைப்பீங்க தானே, அதுக்கு ஒரு அலமாரி வாங்கிடலாம். காடியை பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வாங்கிடலாம், வீடு பாதுகாக்க ஒரு இன்சூரன்ஸ் வாங்கிடலாம். நம்ம பணத்தை பேங்க்ல வைக்கிறதுக்கு போயிட்டு பேங்க்ல அக்கௌண்ட் வாங்கிடலாம். இப்போ வாழ்க்கைக்கு என்னத்தை நம்ம பாதுகாப்பு வாங்க போறோம்? எப்படி நம்ம பாதுகாப்பு வாங்குவது என்று நம்ம பார்க்கலாம். இங்க சங்கீதம் 143 வசனம் 9 வாசிப்போமா? இங்க சங்கீதக்கார தாவீது இப்படியாக சொல்ற, அவர் ஒரு பாதுகாப்பை நோக்கி பார்க்கிறார், ஒரு பாதுகாப்பை எதிர்பார்க்க, ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்ற. முதல்ல நம்ம பார்க்கறது ஒரு பாதுகாப்பு, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு. ரெண்டு விதமான காரியங்கள் நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில. ஒண்ணு இம்மைக்கும் மறுமைக்கும், நம்ம ஜீவனுள்ள இந்த நாட்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். இந்த வாழ்க்கை முடிந்து நம்ம மறுவாழ்வுக்கு போகும்போது பாதுகாப்பாய் நம்ம என்ன செய்யணும்? பரலோகம் போய் நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சாகணும்? பாதுகாக்க வேண்டியது நமக்கு ஒரு கடமையா இருக்குது. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னா, இந்த சங்கீதக்காரன் தாவீது முதல்ல இந்த சங்கீதம் நம்ம வாசிச்சோம், 1ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம வாசித்தோம். அவர் சங்கீதம் 1 நம்ம கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனே நியாயம் தீர்க்க பிரவேசியாதே சொல்லி இப்படியாக அந்த காரியத்தை இந்த சங்கீதக்கார தாவீது இந்த சங்கீதம் 143 சங்கீதத்தை அவர் எழுதும் பொழுது என்ன செய்யறார்? ஒரு ஆபத்துக்குள்ளா இருக்கிறார், ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறார், ஒரு நெருக்கத்துக்குள்ள இருக்கிறார். அந்த வேதனையில இருக்கும் பொழுதுதான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். தேவனிடம் இப்படியான ஒரு பாதுகாப்பை குறித்து அவர் பேசுகிறார். அவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, சங்கீதக்கார தாவீது அந்த சூழ்நிலையில அவருக்கு மிக பிரபலமான ஒரு நபர், அவருக்கு தெரிந்த ஒரு நபர், அவன் தாவீதால பாதுகாக்கப்பட்ட ஒரு நபர் இப்ப என்ன செய்யறாரு? அவரை கொலை செய்யும்படியாக வகை தேடி அழைக்கிறார். யாருன்னா சவுல். இந்த சவுலையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பெலிஸ்தர் கைக்கு தப்புவித்தவரா இருக்கிறார் இந்த தாவீது. கோலியாத்து வந்து நிற்கும் போது கூட கோலியாத்தை அசால்ட்டாக சர்வ சாதாரணமாக அடிச்சு ஜெயிச்சு வந்தார். இது மட்டும் இல்ல, இன்னும் அநேக யுத்தங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களையும் சவுலையும் இப்படியாக தாவீது காப்பாற்றினார். அது மட்டும் இல்லாம இந்த சவுல் ராஜாவுக்கு ஒரு பொல்லாத ஆவி
தேவனால் அனுப்பப்பட்டு அது அழைத்தளிக்கும் பொழுது இந்த தாவீது என்ன செய்வார், அவரோட தம்பூரன் எடுத்து வாசிக்கும் போது, இசைக்கருவி அந்த வாசிக்கும் போது கீத வாக்கியங்கள் அந்த ஆவி அவரை விட்டு வெளியேறும். அந்த நேரத்தில் அவர் சுகமா இருப்பாருன்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கறோம். இப்படியான நன்மையான காரியங்களை செய்த தாவீதை இப்ப சவுல் ராஜ் என்ன செய்றார், தன் பாவத்தின் நிமித்தம் ஒரு பொறாமையின் நிமித்தம் கொலை செய்யும்படியாக இப்படி துரட்டி கொண்டிருக்கிறாரு. அவர் அகல பாதாளங்களில் போய் ஒளிஞ்சு கொண்டு இருந்து இந்த வேலையில தேவனை நோக்கி சொல்றார், கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. அவர் சொல்ற சத்துரு யாருன்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா, அவருக்கு நல்ல ஒரு நண்பரும் கூட இந்த தாவீது ராஜா. இந்த ராஜாவுக்கு தப்புவிக்கும்படியாய் தேவ சமூகத்துல போறாரு. ஹல்லேலூயா. ரெண்டாவது அந்த காரியத்துல ஒன்றாவது நம்ம பார்க்கணும், எங்க இந்த வாழ்க்கைக்கு நம்ம இந்த ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம் என்று. இந்த ஒன்றாவது இதுல சத்துருக்கு விடுவிக்கும்படியாயும், அந்த சத்துரு விடுவிக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நீர் என்னை தப்பு வைக்க வல்லவர், நீங்க என்னை தப்பு வைப்பீங்க, அதனால நான் தான் வந்து நின்றுக்கிறேன். இப்ப நான் எங்க வந்து நிக்கிறேன்னு சொல்றாரு, உம்முடைய பாதத்துல உம்முடைய சமூகத்துல உமக்குள்ளாய் நான் வந்து நின்றுக்கிறேன், என்னை நீங்க என்ன செய்யுங்க, மூடி மறைத்து கொள்ளுங்க என்று சொல்றாரு. ஒரு படத்தை நான் பார்த்தா அதுல என்ன வாத்து என்ன செய்யுது, அதோட இறகை இப்படி திறந்து அது ஒரு 3 குஞ்சுகள் அது மேல வைத்து இன்னொரு இறகுனால இப்படி என்ன செய்யுது, அதை மூடி அது கழுத்து அப்படி வளைச்சி அது கண்காணித்து கொண்டோ தண்ணியில் இருக்கிற சொத்தி ஆகாரங்களை எடுத்து அந்த வாத்துக்கு கொடுக்குது. ஏன் அந்த வாத்து குட்டிகளுக்கு கொடுக்குது? ஏன் அந்த வாத்து அப்படி எவ்வளவு நேரம் அந்த வாத்து அப்படி சிறக பொதுவா இப்படிதான் திறக்கிற வாத்து சிறக இப்ப எப்படி திறந்துட்டு இப்படி இருக்கு. இப்ப அம்மாவா இல்லையா, வாத்தோட சிறகு எப்படி பிறக்கும், மேலிருந்து கீழ் புறமா தானே வரும். இப்ப இது கீழ இருந்து மேல் புறமா வந்து முன்னேற சிறகு என்ன செஞ்சிருச்சு, மேலிருந்து கீழ் புறமா அப்படி வைத்து அதை பாதுகாத்து தண்ணியில பாதுகாத்து கூட்டி போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சாதாரண ஒரு மிருகம் தன் தன் குட்டிகளை காக்கும்படியா எவ்வளவு நேரம் அந்த கையை அப்படி வச்சுட்டு இருக்கு, ரெக்கைய அதுல 3 குஞ்சுக்கு இருந்தா பாரமா இருக்காது, வலிக்குமா வலிக்காதா, அது ஒண்ணு இன்னும் குனிஞ்சி ஒரு மீனை பிடிச்சி வர அதுங்களுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப தன் குட்டிகளை காக்கும்படியாய் ஒரு 2 அறிவு உள்ள இந்த வாத்து தன் சரீரத்தை இப்படி வருத்துமானால் நம்மை உண்டாக்கின தேவர் எவ்வளவு பாதுகாப்பா நம்மளை காக்கிறார். ஒரு படம் பார்க்கலாம், பாக்குறீங்களா? படம் தெரியுதா? படத்துல என்னென்ன தெரியுது? கை தெரியுதா? கைக்குள்ள என்ன தெரியுது? கைக்குள்ள வீடு தெரியுதா? வீட்டுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? அந்த வீட்டுக்கு வெளியே என்னென்ன நடக்குது? கிட்ட வாங்கலாம். வீட்டுக்கு வெளியே என்னென்ன நடக்குது? காத்து அடிக்குது, மரம் வேரோட குடுக்கி கொண்டு போகுது, செடியெல்லாம் பறக்குது, பயங்கர புயல், பயங்கர இடி மின்னல், மழை பெய்யுது. ஆனா அந்த வீட்டுல உள்ளவங்க என்ன செய்யறாங்க? அந்த படத்தை நம்ம பெருசா பார்த்தோம்னா சந்தோஷமா சிரித்து கொண்டு எல்லாம் என்ன செய்யறாங்க, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வெளியே என்ன நடக்குது? பயங்கரமான மழை, பயங்கரமான காத்து. இது நம்ம ஒரு கம்பத்து வீட்லயோ ஒரு கடலோரமா இருந்தோமா என்ன செய்வோம், தண்ணி ஏறுற பகுதியா இருந்தோமா என்ன செய்வோம், அந்த வீட்டுக்கு முன்னுக்கே ஒரு ஆறு வேற போய்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்வோம், மேட்டுக்கு எங்க ஓடி பார்த்தா இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, வேற பயந்துக்கிட்டு எப்ப வெள்ளம் வருமோ, எப்ப வீடு நம்மளோட வீடு போகுமோ சொல்லி நான் பயந்துருப்போம். ஆனா இந்த வீட்டுல உள்ளவங்க ஏன் சந்தோஷமா இருக்காங்கன்னா, 2 கரம், தேவனுடைய கரம் அந்த வீட்டை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, மூடிக்கொண்டு இருக்கிறது. அப்படியே தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அந்த வீடு மூடிக்கொண்டிருக்கு. தேவனுடைய பாதுகாப்பு நிமித்தம் அந்த வீடு மூடப்பட்டிருக்கிறதுனால அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை, சந்தோஷமா சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருக்காங்க, அப்புறம் வயசானவங்க 2 பேரு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருக்காங்க வீட்டுல. இப்படியாக ஒரு சந்தோஷமான தேவன் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொண்டிருக்கேன். என்னை தப்பு வைக்கிறீங்க, அதுக்காக என்ன செய்றீங்க, என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், நீங்க நீ ஃபுல்லா என்ன செய்யுங்க,
வழி நடத்துங்கன்னு சொல்றார். இரண்டாவது காரியமாக இந்த தாவீது சொல்றார், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இரண்டாவதாக, முதலாவது காரியம் தன் வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது காரியம் தேவன் அவர் சொல்ற காரியம் என்னன்னா, கற்றுக் கொடுக்க சொல்றாரு. என்னத்தை கற்றுக் கொடுக்க சொல்றாரு? உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமான வழி. பிரியமான வழின்னு சொல்லும்போது தேவனுக்கு பிடித்த, தேவனுக்கு என்ன காரியம் பிடிக்குமோ, எங்க போக நம்ம தேவன் சுத்தமா இருக்கிறார், என்ன செய்ய சுத்தமா இருக்கிறார், எப்படி செய்யும்படியா, அதை எங்க போய் செய்யணும், ஒருத்தரோட நம்ம பேசும்போது எப்படி கேள்விகள் கேட்கணும், எப்படி பதில் கொடுக்கணும், அனைத்தையும் எல்லா ஞானத்தையும் தேவ சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியா இப்படியா அவர் சொல்ற, உம் பாதையை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படி நம்ம கேட்கிறோம். இப்ப கேட்கும் பொழுது தேவன் எப்படி நம்ம கிட்ட பேசுவார்? எதன் மூலியமா தேவன் அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்? ஒன்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஏசாமே நம்ம கிட்ட பேசுவார். ஆனா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்தின் மூலியமாக தான் அநேக காரியங்களை நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. நம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையின், இப்போ ஒரு டிவி வாங்கினா என்ன, ஒரு வீட்டுல ஒரு டிவி, ஒரு எலக்ட்ரிக், எந்த ஒரு பொருள் வாங்கினா என்ன செய்வாங்க? அதுக்கு ஒரு சின்னோண்டு புக்கு கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்களா? எந்த நேரமும் ஓசியில ஒரு பொருள் வேணும், ஒரு புக்கு கொடுப்பாங்க. என்ன இருக்கு அந்த புக்கு? அதை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி அதுக்கு வழிமுறைகள் ஒரு சிறிய ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. ஆமா, பாத்திருக்கீங்களா? என்ன பாத்திருக்கீங்க? எங்க உங்களுக்கு அந்த மாதிரி புக் எங்க பாத்தீங்க? உங்க வீட்டுல இப்ப இன்டர்நெட் போட்டீங்க தானே, ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கினீங்க, கொடுத்தாங்க தானே. அப்ப அதை எப்படி பாய்க்கணும்னு சொல்லி ஒரு சின்ன புக்கு கொடுத்தாங்களா? எங்க ஆன் பண்ணோம், எங்க ஆஃப் பண்ணோம், எப்படி ஆன் பண்ணோம், இப்படியாக நம் வாழ்க்கையை எப்படி நம் சரியான பாதையில் நடத்தி செல்வது என்று சொல்லி நமக்கு ஒரு புக் இருக்கு, நமக்கு ஒரு வழி நடத்தும் புஸ்தகம் இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த புஸ்தகத்துக்கு இங்கிலீஷ்ல த மேனுவல் ஃபார் லைஃப், நம்ம வாழ்க்கை வழி நடத்தும் புஸ்தகமாக இந்த வேதத்தை குறிப்பிடுது. இந்த வேதம் நம் வாழ்க்கையை வழி நடத்தும் சொல்றேன்னு சொன்னா, சங்கீதம் 119 எடுத்துக்கொள்வோமா? சங்கீதம் 119 வசனம் 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் எப்படி இருக்கா? தனியேஸ்வரி, தேவனுடைய வசனம், இந்த புத்தகத்தில் இருக்கிற வசனம் எப்படி இருக்குதா? பாதைக்கு தீபமும் அப்புறம் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குது. ஹல்லேலூயா. இருட்டுல நம்ம நடந்து போனோம்னா நமக்கு என்ன வேணும்? ஏன் தனியேஸ்வரி தேவா, இப்ப நான் இருட்டுல நடந்து போனா நமக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். ஏன் வெளிச்சம் வேணும்? இல்லைன்னா நமக்கு பயமா இருக்கும். அப்புறம் வேற என்ன இருக்கும்? பாதை தெரியாது, குழி இருக்கா கல் இருக்கா தெரியாது, முன்னுக்கு பாம்பு இருக்கா கூரை இருக்கானா தெரியாது. ஆமா தானே? வீட்டுக்கு எந்த சைடு பூர்ண கூட அப்புறம் தெரியாம போயிடுவோம். ஆமா ஆமா தானே? ஆமா ஆமா ஆமாவா இல்லையா? இப்ப நான் அந்த வேதம் சொல்லுகிறது, இந்த சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், உம்முடைய இந்த வேதமானது என் பாதைக்கு தீபமும் அப்புறம் திரும்பி சொல்லுவாக்கும் உம்முடைய வார்த்தை
என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா, நமக்கு ஒரு வழி காட்டும், நம் வாழ்க்கையை வழி நடத்தும், நம்ம அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று காட்டுகிற ஒரு காரியமா இருக்கு. இங்க ஒரு படம் இருக்குது. இந்த மனிதர் என்ன செய்றாருன்னா, அவர் போறதுக்கு என்னத்தை திறந்து வச்சிருக்கிறாரு? பைபிள், பரிசுத்த வேதத்தை திறந்துட்டு அவர் பயணம் செய்கிறார். ஏன் அவர் பயணம் செய்கிறார்னா, ஒரு எடுத்துக்காட்டை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பரிசுத்த வேதத்தின் மூலியமா அவர் பயணத்தை என்ன செய்ய முடியுது? பயணம் செய்ய முடியுது, கடந்து செல்ல முடியுது. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவர் சுத்தி பாருங்க, ஒரு இருள் இருக்கு. ஆனா இந்த வேதம் அவர் கையில் இருக்கும் பட்சத்தில் அவரால் என்ன செய்ய முடியுது? சரியான பாதையில அவரால் நடந்து செல்ல முடியுது. இந்த வேதம் அவரை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதம் எப்படி நம்மளை வழி நடத்தும்? இந்த பைபிள் தேவனை கையில் வச்சிருக்கிற இந்த பைபிள் உன்னை வழி நடத்துமா? எப்படி? வண்டி வேகமா ஆட்டினா எப்படின்னு கேட்டா தெரியல, அதுக்கும் வேகமா ஆடிட்டே. சங்கீதம் 1:1-2 நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்படுது. சங்கீதம் 1:1-2. சங்கீதம் 1 வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த வேதம் நம்மை வழி நடத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. யாருக்கோட நம்ம பழகணும், எங்க போகணும், எப்படி போகணும், இந்த வேதம் நமக்கு தெளிவாக. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். உங்க கூட்டாளி உங்ககிட்ட சொல்றாங்க ஸ்கூல் நேரத்துல, தனியாசிரி வா கால ஸ்கூலுக்கு வந்துட்டு ரேஹாட் மணி அடிச்சோடனே ரேஹாட்டோட நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியே போயிடலாம், அப்புறம் ஸ்கூல் முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம் கரெக்டா சொல்றாங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஏன் போக மாட்டீங்க? படிக்கணும், அப்புறம் அது போற அந்த மாதிரி போறது சரியா? அப்படின்னா அது என்ன காரியம்? தப்பான காரியம். அப்ப அவங்களோட ஆலோசனை சரியா? வேதம் இப்படியாக சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். ஒருவேளை நீங்க அவங்க சொல்ற ஆலோசனை படி அம்மா நல்லா தான் இருக்கும், இந்த டீச்சரு இருந்தாலும் இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க, என்னதான் புரியாது, சரி சும்மா போயிட்டு சாப்பிட்டு வருவோமே அப்படின்னு நினைச்சு போனா நல்லா இருக்கா? சரியா இருக்குமா? என்ன நடக்கும்? அம்மா அடிப்பாங்க, அம்மா மட்டும் அடிப்பாங்க, டீச்சரும் அடிப்பாங்க, அப்புறம் வேற யாரும் அடிப்பா? அப்பாவும் அடிப்பாரு. மாத்தி மாத்தி என்ன செய்யணும்? அடி வாங்கணும். இப்படியாக யாரோட ஆலோசனைப்படி நடக்கணும், யாரோட ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லி நம்மை வழி நடத்துது. இந்த காரியத்தில் இன்னும் 2வது வசனத்துல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. யார் பாக்கியவான் என்று கூட தேவன் இப்படியா இந்த வேதத்தின் மூலியமா நமக்கு கற்று கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இறுதியாக இந்த சங்கீதக்காரர் தாவீது முதல் காரியம் நம்ம பார்த்தோம்ல, எப்படி பார்த்தோம்? என்ன சொன்னார்? முதலாவது என்ன சொன்னார்? முதல்ல தேவ சமூகத்துல இருந்து அவரை அவரோட சத்துருக்களிலிருந்து விடுதலையாக்கும்படியா தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படியாய் பார்த்தோம். 2வது காரியம் தேவ சமூகத்தில் கற்றுக்கொள்ளும்படியா தேவன்கிட்ட கேட்கறத. இந்த 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஆமா தானே? அப்ப இந்த துன்ப வேலையில, இந்த கஷ்ட வேலையில இயேசுவை நம்ம பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க முடியாது. ஆனா எப்படி? ஒரு காரியம், அழகான ஒரு காரியம். தேவன் சொல்கிறார், நான் உங்களோடு தான் இருப்பேன். எங்க? ஏசாயா 43:2-3 நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாயா எடுத்துக்கலாமா? ஏசாயா 43:2-3.
நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம், அடுத்தது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தை உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். அல்லேலூயா. தேவன் சொல்றார், நான் யாரு? நான் உன் கர்த்தர், நானே உன் தேவன். உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது மட்டும் இல்ல, நீ எதில் நடந்தா உன்னை என்ன செய்யாது? நீ தண்ணீரில் நடக்கும் போதும் உன்னோடு இருப்பேன். நீர் ஆறுகளை கடக்கும் போது என்ன செய்வ? அவைகள் உன்மேல் என்ன செய்யாதான்? புரளுவதில்லை. வாட்டர்ஃபால் போயிருக்கீங்களா? நீர்வீழ்ச்சிக்கு போயிருக்கீங்களா? நீர்வீழ்ச்சியில போய் குளிக்க போனது இல்லையா? கடலுக்கு போயிருக்கீங்களா? அது என்னது? குளிக்கிற இடமா? சரி. அப்ப பெரிய டிவியில பாத்துருக்கீங்களா? பெரிய பெரிய ஆறு ஓடு போவோம் பாத்துருக்கீங்களா? தண்ணி பயங்கரமா அடிச்சுட்டு போவோம் பாத்துருக்கீங்களா? அதுல நடந்து போச்சுன்னா போவீங்களா? ஏன்? நம்மள இழுத்துட்டு போயிடும். ஆனா இயேசு சாமி சொல்றாரு ஒரு காரியம், நீ தண்ணீரில் நடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீர் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் என்ன செய்யாதா? உன்மேல் புரளுவதில்லை. அடுத்தது, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. போட்டிருக்கு. அக்கினின்னு என்னன்னு தெரியுமா? நெருப்பு. நெருப்புன்னு என்னன்னு தெரியுமா? என்னது? தீ. சரியான வார்த்தை, நெருப்பு, தீ. வீட்டுல சமைக்கிறதுக்கு அம்மா தீ வைக்கிறாங்களா? அடுப்பு பத்த வச்சு என்ன வருது? அல்லது தீ வருது, நெருப்பு. அப்ப மட்டும் நெருப்பு தெரியுமா? நெருப்பு வருதுல்ல, அந்த நெருப்புல போய் கை வைப்பீங்களா? தேவா அப்பதானே கத்தி எடுத்து வேலை வைப்பீங்க. நீ ஒரு சயின்டிஸ்ட். சரி, அந்த நெருப்புல நம்ம கை வைக்க முடியுமா? முடியாதியா? சுற்றும். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு காரியத்தை சொல்றார், நீ அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அதுக்கு வீட்டுல போய் அடுப்புல கை வச்சிடாதீங்க. ஆத்துல வேகமா போற தண்ணியில விழுந்துடாதீங்க. தேவன் இந்த பாரு, கடல் போல, அந்த ஆறு அடித்துட்டு போறது போல, வெள்ளம் போல பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யாது? உங்களை மூழ்க பண்ணாது. அக்கினி, இந்த நெறியறதை போல பிரச்சனையும் துன்பமும் வேதனையும் வியாதியும் நம்மை சூழ்ந்த நிலையில கூட ஏசாமி என்ன செய்யறாரு? சொல்றாரு, நெருப்பு சுட்டுருக்கா? எப்படி இருக்கும்? ஏச இங்க போட்டா உச்சி மண்டை வரைக்கும் என்ன செய்யும்? சொல்லு ராமா தானே. நெருப்பு கத்தியை வச்சு சூடாக்கி தண்ணியில வைப்பல, தண்ணி வைக்கிறது சும்மா கையில பிடிச்ச அப்புறம் இருக்கும். உனக்கு எதுவும் ஆகாதா? அப்புறமே அம்மாட்ட எடுக்க சொல்லியே வச்சிடறேன் நானு, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு வேதனையான சூழ்நிலை வரும் பொழுது தேவன சார் அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவிப்பேன் என்று தேவன் இப்படியாக சொல்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக லூக்கா 1:37. அது தனியஸ்ரீ அதை வைங்களேன், அதை வைங்க. அவங்க மடியில் இருக்குது, அதில் தொடங்க. லூக்கா ரொம்ப போயிட்டீங்க. லூக்கா 1 பக்கம் எத்தனை? பக்கம் 75. புதிய ஏற்பாடுல நம்பர் 75 போல எடுத்துட்டீங்களா? வாசிங்க 37வது வசனத்தை.
ஹல்லேலூயா. இந்த தாவீது நன்கு அறிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு, தன் வாழ்க்கையை முழுமையா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம நடக்க வேண்டிய பாதையும் எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி இப்படியா அவர் கேட்டார். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலை, இந்த நெருப்பா இருந்தாலும் சரி, அக்னியா இருந்தாலும் சரி, தண்ணீரா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை என்னை ஒன்றும் செய்யாது என்று தாவீது நன்கு அறிந்திருந்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அவர் இப்படியாக இந்த வார்த்தையை தேவனை விசுவாசித்து நடக்கிறார். நம்ம அங்க பாக்குறோம், கிளியரா தெரியாது உங்களுக்கு. இங்க ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி உட்காந்துருக்கு, இங்க ஓனாய் இருக்கு, மேல என்ன இருக்கு, சிங்கம் இருக்கு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி ஓனாயை பார்த்து எப்படி உட்காந்துருக்கு, அமைதியா, கொஞ்சம் கூட பதறாம, அப்படியே ஒரு சமாதானத்தோடு ஓனாயை பார்த்து உக்காந்துருக்கு. ஓனாய் என்ன செய்யுது, பல்லு கட்டிச்சுக்கிட்டு நிக்குது. அந்த மாதிரி ஒண்ணு நம்ம முன்னுக்கு ரெண்டு அப்படி இருக்கும். சரி, ஒரு நாய் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், நாயை பார்த்தாலும் நம்ம என்ன செய்வோம், கல்லருக்கு ஓங்கி அடிச்சிருப்போம். அது நம்ம பாஞ்சு ஒரே கடிக்க அடிச்சிடும் சொல்லி நம்ம ஓடியே போயிடுறோம். துக்குமா துண்டு இருக்கிற நாயை பார்த்து நம்ம பயந்துருவோம். அப்புறம் ஓனாயெல்லாம் வந்து நம்ம இங்க நிக்கிறது. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி இந்த ஓனாயோட சின்னதா இருக்கு. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது, பயம் இல்லாமல் என்ன செய்யுது, தைரியமா மட்டும் இல்ல, சமாதானத்தோடு கூட பீஸா அப்படியே அழகா படுத்துக்கிட்டு ஓனாயை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு என்ன நம்பிக்கை, யார் காப்பாத்துவா, அந்த அவரோட மேய்ப்பன், அவரோட பாதுகாவலன் நிச்சயம் இந்த ஓநாய் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திடுவார்னு சொல்லி ஒரு அந்த ஓநாய்க்கு மேல என்ன இருக்குன்னா ஒரு சிங்கம். இப்ப அந்த சிங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, யாரை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஓநாய. சிங்கம் நினைச்சா அடிச்சிருக்கலாம் தானே, அந்த அந்த ஆட்டுக்குட்டியோட ஒரு பாதுகாவலனாக அது சிங்கம் இருக்குது. சிங்கம் நினைச்சிருந்தா ஓநாய் அடிச்சிருக்கலாம் தானே. சிங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, சிங்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஓநாயும் பார்த்துக்கிட்டு இருக்கு, இங்கிட்ட இன்னொரு யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, ஆட்டுக்குட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரு எக்ஷன்ல முதல்ல இறங்குறதுன்னு. தேவன் இப்படியாக பிசாசு நமக்கு அநேக பிரச்சனைகள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் கொடுக்கும்போது தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். இதன் நிமித்தம் நம்மை பலப்படுத்தும்படியாக பிசாசு ஒரு அடி எடுத்து வைக்க காட்டியும் தேவனை செஞ்சிருவாரு. அந்த பிசாச முழுசா அடிச்சு இந்த ஓனை ஆடை பிடிக்கும்படி பாஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும், சிங்கம் ஓங்கி ஒரு அடி இருக்கு. சிங்கம் ஓங்கி அடிச்சு எவ்வளவு வெயிட்டு, 1.5 டன்னு. நல்லா படம் பாக்குறோம்ல, 1.5 டன்னு வெயிட்டு ஓங்கி அடிச்சு அந்த ஓனை என்ன ஆகுறது, அவ்வளவுதான், பீஸ் ஆயிரும். ஆமா தானே, நசுங்கி போன கோத்தா மாதிரி ஆயிரும், தேவாமா சொல்ற மாதிரி. அப்படியாக அந்த ஆட்டுக்குட்டி முழு நம்பிக்கையை எப்படி அந்த காவலன் மீது வைத்துச்சோ, அப்படியாக தாவீது ராஜா எப்படி தேவன் மேல முழு நம்பிக்கையை வைத்து தன் வாழ்க்கையை சரணடைந்தாரோ, அதே போல நாம் என்ன செய்யணும், நம்ம தேவனை, ஏசப்பாவை எப்படி நம்பணும், முழுமையா நம்பணும். 2 காரியம் பார்த்தோம். முதல்ல என்ன காரியம் பார்த்தோம், சத்துருவிலிருந்து நம்ம விடுதலை ஆகும்படியாக நம்ம என்ன செய்யணும், விடுதலை ஆக்கி கொள்ள முடிய நம்மை தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை விடுவித்து நம்மளை காக்க வல்லவராக. 2வது காரியம், தேவன் வழி நடத்துதலுக்குள்ளாய் நம்மை தேவன் வழி நடத்தும்படியா தேவனுடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்க தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த ஆலோசனையை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சமூகத்தில் கேட்கணும், நீங்க என்னை பாதுகாத்து முற்றிலுமாய் வழி நடத்துங்க, 2வது எனக்கு கற்று கொடுங்க. அல்லேலூயா. சரியா, கேட்கலாமா?